ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த ரிஷப ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, மீண்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுக்கிர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 29/9/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் ஜன ருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் இதனால் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமாக அணுகும் முறையில் வெற்றி காணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி அதிகமாக கிடைக்கும். மனதில் ஏதாவது ஒரு கவலை கொண்டே இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பு கிடைக்க போகுது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். நியாயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த வந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதன் மூலமாக காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையானவற்றை, அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அலைஞ்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். பிறந்து சென்றவங்க மீண்டும் சந்திக்கலாம். மற்றவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதாவது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும். நன்கு பாடங்களை படிங்க. பெற்றோர் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான படிப்புக்குரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணம் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் சேருங்க. திறமை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் மனதில் தைரியம் கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்து ஆனந்தப்படுவீங்க. புத்தி சாதுர்த்தியம் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். தனாதிபதி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பணவரவுக்கு உங்களுக்கு நிறையவே பணவரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரங்களாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர செல்வம் சேரும், மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 29, 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 22, 23 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உற்சாகமாக இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்கொண்டு சமாளிப்பீங்க. புதியவர்களின் அறிமுகமோ அதனால் நன்மைகளும் கிடைக்கும். பொருளாதார நிலைமையில் திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலுமே மதிப்பு மரியாதையும் கூட போகுது. உடன் பணிபுரிபவர்கள் உங்களின் விருப்பப்படி நடந்து கொள்வதால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிலர் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன் முயற்சியில் இறங்கினால் அதில் சாதகமான பதில் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பரபரப்பான காலகட்டமாக இருக்க போகுது. ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க. அலுவலகத்தில் வழக்கம் போல காணப்படுவீங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனிதர்களின் தொடர்பு மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். வாழ்க்கையில் உங்கள் திறமையால் நல்ல முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் நிறைய கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிக்க முயற்சி எடுப்பீங்க. தொழிலில் புதிய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். அடிக்கடி கோவப்படுவதை குறைத்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். தாய் வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் வரக்கூடும். எதிரிகளை சுலபமாக வெல்லும் திறன் வெளிப்படும். இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. எதிர்பாராத தனவரவும் கிடைக்க போகுது. மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினருடைய வருகையால் வீட்டில் சந்தோஷம் கிடைக்கும். சினிமா, பொழுதுபோக்கு செலவுகள் குறைவிருக்காது. தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் பிறக்க போகுது. குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய கல்லூரி கட்டணங்களுக்கான வங்கி உதவிகள் முயற்சித்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல எப்பொழுது பணம் விஷயம் சிந்தனையே இருக்க கொடுங்க. கோபத்தை அடக்கி குடும்பத்தோடு அனுசரித்து போவதன் மூலமா நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரும். சில விஷயங்களில் சிலருக்கு தடைகள் தாமதங்கள் வரப்போகுது. மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானத்தை ஈட்டுவது உறுதியாகும். மேலும் மிருக சிரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்கும். புதிய சாதனைகள் புரிந்து மற்றவர்களின் பாராட்ட பெறுவீங்க. தன வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வியாபார சம்பந்தமான நற்செய்திகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விற்பனை திறமைகளை காட்டி தங்களுடைய லாபத்தை அதிகரித்துக் கொள்வீங்க. அரசு அதிகாரிகள் சந்திப்பு அப்படிங்கிறது அனுகூலமாக இருக்கும். புதிய பெண்களின் நட்பும் மன களிப்பு தருங்க. மேலும் மனைவியிலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிலருக்கு மன சஞ்சலங்கள் அலைச்சல்களும் வரக்கூடும். திடீரென செலவுகள் அதிகரிக்குங்க. இதனால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் மூலமாக தன வரவு அப்படிங்கிறது அதிகரித்து எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.